Hello guys, நான் ராம். இந்த வீடியோவில் எப்படி selected rows delete பண்ண போறோம் into உங்க எக்ஸல் சீட்ல help of macro. Let us see now. I am written some data here. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ டேட்டா இது. ரொம்ப ஈஸி மெத்தட். அந்த வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கோட் ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் Alt F11 ப்ரெஸ் பண்ணிடுங்க. VBA போர்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. த்ரோ டூல் பாக்ஸ் ஜஸ்ட் இன்புட் பண்ணிவிடுங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பட்டன் டபுள் கிளிக் பண்ண போகிறோம். நான் கோட் ரைட் பண்ணுங்கள். x axis as long, then dim y axis as long, then x is equal to seat 1 dot range. இந்த இடத்துல ஒரு லிட்டில் வேரியேஷன் இருக்கு. சீட் 1 அப்படின்றது வேற எதுவும் இல்லை, டேட்டா. இங்க எக்ஸல் சீட் போயிடுங்க. 1 செகண்ட். இந்த டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சீட் நேம். இந்த டேட்டா நான் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சீட் 1 தான் இருந்தது. ஸோ நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் தகுந்த மாதிரி நான் நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது இப்போ டேட்டாவாக இங்கே உங்களுக்கு எக்ஸல் பேஜில் டிஸ்பிளே ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது சீட் 1 அப்படின்றது ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, இந்த டெலிட்டிங் ஆப்ஷனுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு சீட் 1 ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சீட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சீட் 1 இருந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட்லி டேட்டாவாக இருக்குது. அந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு டேட்டான்னு இருக்குது. ஸோ நாம் இந்த சீட் 1 நேமை தான் நாம் இந்த இடத்துல இன்றைக்கி இன்புட் பண்ண போகிறோம், சீட் 1. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோ வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு டெலிட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, டாட் ரேஞ்ச் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டபுள் கோட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இன்புட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஏ ரோ, டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏ ரோ, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து அண்டு இன்புட் பண்ணிக்கோங்க, அண்டு ஸ்பேஸ் கொடுத்து ரோஸ் டாட் கவுண்ட், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, டாட் எண்ட், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, XLF bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க, C XL up down dot row, just enter கொடுத்துடுங்க. for y axis is equal to y axis 2 means see நமக்கு செகண்ட் ரோ தான் நமக்கு வந்துட்டு y axisலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ 2 y axis 2 to x axis, என்டர் கொடுத்துருங்க. if seat 1 dot cells, எக்ஸ்பிரஷனோட நீங்கள் இதில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செல்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, y axis காமா டபுள் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு a வேல்யூ காலம் a ரோ
arrow இன்புட் பண்ணிட்டு bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வேர்டு இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் combo box 1 combo box 1 சர்ச்சிங் என்ஜினில் நம்ம combo box 1 வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் செக் பண்ணிக்கோங்க. சி இந்த பிக்டோரில் பாருங்கள் combo box 1. ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். combo box 1 டாட் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து தென் என்டர் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடுங்க. ரோஸ் bracket ஓப்பன் பண்ணிட்டு y axis டாட் delete space shift ratio is equal to XLF. நெக்ஸ்ட் என்டிப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒய் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ என்சப் உங்களுக்கு டைரெக்டாக ரேஞ்ச் கிடைச்சிரும். ஸோ நவ் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ் ரீசெட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ரன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸல் பேஜில் எக்ஸிக்யூட் ஆகிடும் யூசர் ஃபார்ம். நவ் நீங்கள் வந்துட்டு எந்த ரோ எந்த ஐடி டெலிட் பண்ணணுமோ அந்த ஐடியை உங்கள் சர்ச் என்ஜின் பாக்ஸ்லேருந்து நீங்கள் கோம்போ பாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 105 ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் சர்ச்சிங் கொடுக்குறேன். சர்ச்சிங் கொடுத்த உடனே எனக்கு 105 ஐட்டம் நேம் பைஜாமா கிடைச்சிருக்கு, ஐட்டம் குவான்டிட்டி 32 கிடைச்சிருக்கு, ஐட்டம் ரேட் 550 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஐட்டம் இந்த 6 ரோ எனக்கு 105 நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு வேண்டாம். ஸோ சி 105 இருக்குது. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் 105 ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ 104க்கு அப்புறம் 106 தான் இருக்குது. அதே மாதிரி 106ஐயும் நான் ரிமூவ் பண்ணுறேன். சர்ச் என்ஜினில் கொடுத்துருங்க. 106லே டிஷர்ட்டு இருக்குது. ஸோ டிஷர்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ 101 இருக்குது. நான் அந்த 101ஐயும் சர்ச் என்ஜினில் நான் சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரோ வேண்டாம், நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ 101 டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கோடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வேறு ஒரு கோடிங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.